வணக்கம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தினந்தோறும் விவசாயிகள் ஏதாவது ஒரு மூலையில ஒண்ணு தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டோ இல்ல தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டே வராங்க. இப்ப எப்படின்னா தாவேகாவோட கொடுத்த வாக்குறுதிகள்ல பெண்கள் எப்படி பெரும்பாலும் ஈர்க்கப்பட்டாங்களோ அது இந்த மகளிர் விடியல் பெருந்தாக இருக்கலாம், இல்ல இந்த 6 சிலிண்டராக இருக்கலாம், இல்லைன்னா இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம். சோ தாவேகா கொடுத்த இந்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் எப்படி ஈர்க்கப்பட்டாங்களோ அதே அளவுக்கு விவசாயிகளும் ஈர்க்கப்பட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி வரையுமே பிரச்சார மேடைகள்ல தாவேகா அரசு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு போடக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அவங்க வாங்கிருக்கக்கூடிய மொத்த கடனையுமே நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதையொட்டி விவசாயிகளும் அதனை பெருமளவுல நம்பி தாவேகாக்கு அனைத்து விவசாயிகளும் ஓட்டு போட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை பார்த்தோம்னா, தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழக அரசு கிட்ட இருந்து விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான ஒரு திட்ட அறிக்கை வெளியாச்சு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க முழு கடனையுமே நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரே அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விவசாயி 5 ஏக்கருக்குள்ள நிலம் வச்சிருந்து அவங்க ஒரு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடன் முழுசா நான் தள்ளுபடி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுவே 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% கடனை நான் தள்ளுபடி பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த நிலைன்றது அப்படியே தலைகீழாக மாறுது. என்ன ஒரு அளவையுமே பிரிக்காம கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதி என்பது இப்போ ஆட்சிக்கு வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க முழு விவசாயிகளும் சொல்லல, அது சிறு விவசாயி குறு விவசாயின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. உச்சபட்ச அந்த கடன் தள்ளுபடி அமௌண்ட்ன்றதே 50,000 ரூபாவாக அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அந்த 50,000 ரூபாவும் குறைய இல்லைன்னா அதிகரிக்க இவங்க கொடுக்க வேண்டிய அந்த கடன் தள்ளுபடின்றது அப்படியே அந்த 50,000 40,000 30,000 20,000 குறைஞ்சி இறுதியாக 1000 ரூபாய் வரையுமே அவங்களோட கடன் தள்ளுபடின்றது குறைஞ்சிட்டு வருது. இதனால விவசாயிகள் பெருமளவுல ஒரு அதிருப்தியில இருந்தாங்க. இது குறித்து நம்ம தாவேகா அரசை பத்தி கேள்வி கேட்கும் போது எந்த அமைச்சருமே ஒரு முறையான ஒரு தகவலை கொடுக்கவே இல்லை. சோ தொடர்ந்து போராட்டங்கள் வெடிச்சதுமே மரியா வில்சன் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, ஏங்க இது அப்படிலாம் கிடையாது, இது RBIயோட வழிகாட்டு நெறிமுறைகள், அதனால நாங்க அதை பின்பற்றி தான் இந்த மாதிரி நாங்க திட்ட அளவைகளை நாங்க கொடுத்துருந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சில மலுப்பல் வேலைகளை பார்த்தாரு. இப்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரியே இந்த மாதிரி இங்க RBI ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க, அதனாலதான் நாங்க தேர்தல் வாக்குறுதி அப்படி கொடுத்தோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் இருந்துச்சு, அதன் காரணமாக நாங்க இந்த திட்ட அளவைகளை பிரிச்சு கொடுத்துருக்கோம் நீங்க சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நீங்க தேர்தல் வாக்குறுதி எப்ப கொடுத்திருந்தீங்க? நீங்க ஏப்ரல் மாசமே கொடுத்திருந்தீங்க. அப்ப நீங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கும் போதே RBIயோட இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றது நடைமுறையில இருந்துச்சு. அப்போ அதெல்லாமே நீங்க முழுசா பார்க்காம எதையுமே நீங்க அலசி ஆராயாம இதெல்லாம் சாத்தியமான ஒரு விஷயமா, என்னென்ன நெறிமுறைகள்லாம் இருக்கு, எவ்வளவு நிதி இருக்குன்னு சொல்லி எதையுமே பார்க்காம இஷ்டமெடுக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்போ RBI அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கு போக்கான ஒரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, RBIயை பொறுத்த வரையுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட முழுசான ஒரு வேலை என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்களால எந்த ஒரு மாநிலத்தையும் போயிட்டு கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க இது மாதிரி விவசாயிகளுக்கு இவ்வளவு கடன் தான் தரணும், இவ்வளவுதான் தரணும்ன்ற மாதிரி அவங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க. வழிகாட்டு நெறிமுறைகளை வேணா கொடுப்பாங்க. அதை வச்சு மாநில அரசுகள் என்ன பண்ணோம்னா பொருளாதார ரீதியாக இப்ப மொத்த இந்தியாவுக்குமே எந்த ஒரு சுமையும் ஏற்படாமல் எப்படி நிதியை சீராக நிர்வகிக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் போட்டு போயிடுவாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, டிவிகே ஆட்சியில இது RBI சொல்லிடுச்சு, அதன் காரணமாக தான் நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி சில மலுப்பல் வேலைகளை இப்ப நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மரியா வில்சன் அவர்கள் போய் பிரஸ் மீட் எல்லாம் சொல்றாரு. இது குறித்து நிர்மல் குமார் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டங்கள் எல்லாமே திமுகவோட தூண்டுதலின் பேர்ல நடக்குதுன்னு சொல்லி இதற்கும் காரணம் என்னன்னு சொல்றாருன்னா DMK சதி அப்படின்ற மாதிரி தாவேகால இருக்கக்கூடிய கடைக்கோடி நிர்வாகி கடைக்கோடி தொண்டர் என்ன சொல்வாங்களோ அதையே இவரும் சொல்றாரு. இதுக்கும் திமுக சதியா? இப்ப எல்லா விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்களை அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா விவசாயிகள் எதற்காக வீதியில இறங்கி போராட போறாங்க? இதையும் என்ன சொல்றாருன்னா இது DMK சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில நிர்மல் குமார் அவர்கள் முடிச்சு விடுறாரு. இதை பத்தி பேசும்போது ஒரு சர்ச்சையான கருத்தை அவர் குறிப்பிடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விளையாட்டுத்துறையையும் விவசாயத்தையும் கம்பேர் பண்ணி விவசாயத்தை விட விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்ன்றது அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஆதவஜனா பேசுறாரு. இதுக்கு விவசாயிகள் தரப்புல இருந்து மிகப்பெரிய ஒரு பதிலடி வந்துருச்சு. இப்போ நாங்க சாப்பாடு போடாம சாப்பாடு சாப்பிடாம ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனால ஒரு உறுதியாக ஒரு விளையாட்டை விளையாட முடியுமா? அவருக்கு எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது? அப்ப நீங்க அவ்வளவு இழிவாக பேசுறீங்களே, எங்களுக்கு ஒரு கடன் தள்ளுபடி கொடுங்க, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க
கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, நாங்க நம்பி ஓட்டு போட்டோம்னு கேட்டா, எங்க விவசாயம்லாம் அவ்வளவு கஷ்டம் இல்ல, ஸ்போர்ட்ஸ் தான் அதை விட கஷ்டம்னால எனக்கு இதை விட நிறைய வேலைகளுக்கு நீங்க சொல்றது எவ்வளவு ஒரு தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நம்ம கண் கூட பாக்குறோம், எல்லா இடங்களுமே விவசாயிகள் நீங்க கொடுத்த மாதிரி யாரும் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பேசல. இப்ப இது டிஎம்கே சதின்னு சொன்னாலுமே எல்லாருமே அப்படி ஸ்கிரிப்ட் வச்சுட்டு வசன மாதிரி யோசிச்சு பேசல. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு பேசுறாங்க. இப்படி தாவேக தலைமையில இருந்து மாத்தி மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க. சிலர்கிட்ட இருந்து சரியான தகவலே கிடைக்கல. சோ இவ்வளவு போராட்டங்கள் வந்த அந்த உச்சக்கட்ட விளிம்புல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, தாவேக அரசுல இருந்து இன்னொரு அறிக்கை வெளியேறுது. என்ன பாத்தீங்கன்னா, நாங்க கொடுத்த அந்த கடன் தள்ளுபடி திட்டத்தை நாங்க வாபஸ் பண்றோம், ரத்து செய்யறோம்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஒரு கேள்வினா, இவ்வளவு மக்கள் போராடி விவசாயிகள்லாம் கண்ணீர் மல்லிகை பேட்டி அளித்து வெயிலும் பாராம அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு முற்றுகையிட்டு இவ்வளவு பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மறுபரிசீலனையே செய்யறோம். நீங்க செய்யறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் தான், ஏன்னா விவசாயிகளோட கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா கடைசி வரையுமே நாங்க சரியான திட்டங்களை வகுக்கல, நாங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும்னு நினைக்கல, மக்கள் எல்லாம் இதை புரிஞ்சுட்டு போராட்டங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரு மன்னிப்பு கூட கேட்காம நாங்க மறுபரிசீலனை செய்யறோம்னு சொல்லி நீங்க அசால்ட்டா அதை விட்டுட்டு போயிட்டீங்க. சரி, விவசாயிகளுக்கு இது மட்டும் தான் பிரச்சனை பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு விஷயத்துல இதை டைவர்ட் பண்ணதுக்காக இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்தை தாவேக அரசு கண்டிப்பா வரவே கூடாதுன்னு சொல்லி விவசாயிகளுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற நியூஸ் இங்க தொடர்ந்து பரவலா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க ஒருவேளை விவசாயிகளுக்கு நீங்க நல்லது பண்ணும் விதமாக அந்த பரந்தூர் விமான நிலையம் வருவதை நீங்க தடுத்தீங்கன்னா, அது விவசாயிகளுக்கு நல்லதா இருக்குன்னா அவங்களுக்கு அதை ஒப்புதலைன்னா நம்ம எல்லாருமே வரவேற்கிறோம். ஆனா ஒன் இந்தியால இன்னொரு விஷயம் ரகசியமாக பரந்தூர் விமான நிலையம் குறித்து கசியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதற்காக சுமார் ஒரு 5700 ஏக்கர் வேணும்னா அதுல 1500 ஏக்கர் கிட்ட இந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நிலங்கள்ல சிப்காட் தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற திட்டத்தை தாவேக அரசு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது தலைமை செயலகத்துல சொல்லிட்டு சோர்ஸ் மூலியமாக இந்த தகவல் வெளிவந்திருக்கு. இப்ப இந்த தகவல் நீங்க அதிகாரப்பூர்வமாக வெளியே வரலையே, இதை பத்தி பேசாதீங்க நீங்க கேட்டீங்கன்னா, இது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக வெளிவந்த நியூஸ் இல்லதான். ஆனா தலைமை செயலகத்துல இருக்கக்கூடிய சோர்ஸ் மூலியமாக இந்த விஷயம் வெளியே வருது. இது எப்படி இருக்குன்னா, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அங்க இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுன்னா, அப்ப மக்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அந்த நிலம் கொண்டு போய் சேர்க்கப்படணும். அங்க விமான நிலையம் வரவே கூடாது. நான் விமான நிலையம் கட்ட விட மாட்டேன், அதுக்கு பதிலா நான் திடல் பார்க் கட்டுறேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்கு. இதே மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. நீங்க சிப்காட் எல்லாம் கட்ட வேணாம், நாங்க பரந்தூர் விமான நிலையமே கட்டிக்கிறோம்னு சொல்லி விமான நிலைய ஆணையம் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிஎம் சந்திச்சு ஒரு அறிக்கை கொடுக்க போறாங்க. அங்க எப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி விமான நிலையம் கொண்டு வரணும்னு சொல்லி அது தீவிரமான செயல்களா அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தமிழக அரசு எந்த வகையிலுமே விவசாயிகளுக்கு நேர்மையாகவே இல்ல. இப்ப மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிஐ மேல தூக்கி போடுறாங்க. அவங்க எங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துட்டாங்க, அதனால நாங்க சொன்ன வாக்குறுதிகளை எங்களால செய்ய முடியலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்களே. ஆர்பிஐ அப்படிலாம் போடாது. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நியூஸ் படி மகாராஷ்டிரால பிஜேபி ஆளும் மாலமாக அது இருக்கு. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடிக்காக 36,600 கோடி இந்த கடன் தள்ளுபடிக்காக அவங்க ஒதுக்கி இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தோட படி, அவங்க நிதிப்படி மகாராஷ்டிரா என்பது இப்ப மிகப்பெரிய ஒரு கடன் நெருக்கடியில இருக்காங்க. இந்த திட்டங்களை அவங்க அமல்படுத்தினாங்கன்னா கிட்டத்தட்ட 2026 to 27 11 லட்சம் கோடி கிட்ட அவங்களோட கடன் என்பது தாண்டும். அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு 36,600 கோடி அவங்க கடன்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க. இதுபடி பாத்தீங்கன்னா 57.7 லட்சம் விவசாயிகள் கிட்ட 2 லட்சம் வரை அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடன் தள்ளுபடி பண்றாங்க. இங்க தாவேக அரசின் கீழே பாத்தீங்கன்னா வெறும் 50,000 கடன் தான் அவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. அதுக்கும் அவங்க சிறு குறு விவசாயிகள் பிரிக்கிறாங்க. பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல 2 லட்சம் வரை அவங்க கடன் தள்ளுபடி பண்றாங்க. அவங்களுக்கு இவ்வளவு நிதி நெருக்கடி இருந்துமே பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லயே இது மாதிரி போன ஆட்சி காலங்கள்ல இந்த மாதிரி இவ்வளவு கடன் இருந்துச்சு, எங்களால இவ்வளவு பண்ண முடியல அப்படிலாம் எதுவுமே சொல்லாம அவங்களே ஒரு 36,600 கோடி கிட்ட விவசாயிகளுக்காக ஒதுக்குறாங்க. ஆனா டிவிகே ஆட்சியில எவ்வளவு கடன் தள்ளுபடி பண்ணதுக்காக நிதி ஒதுக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2000 கோடி மட்டும்தான். கம்பேர் பண்ணி பாருங்க, 36,600 கோடி எங்க இருக்கு, 2000 கோடி எங்க இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டு நிலவரப்படி 2006 திமுக ஆட்சி பீரியட்ல 7,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடிக்காக வச்சாங்க. அதுக்கப்புறம் 2016 பாத்தீங்கன்னா 5,300 கோடி. இப்போ 2021 திமுக ஆட்சியில 12,000 கோடி. சோ இங்க எல்லாமே இவ்வளவு அதிகமான ஒரு எண்ணிக்கையிலான கோடிகள்ல இருந்து தாவேக ஆட்சியில
வெறும் 2000 கோடிக்கு இது இறங்கியிருக்கு. இது குறித்து கேட்டோம்னா அமைச்சர்கள் யாருமே பதில் சொல்லாம இருக்காங்க. அதையும் யாருமே பதில் சொல்ல வேணாம், நாங்களே போராடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விவசாயிகள் போராட்ட காலத்துக்கு வந்தா அவங்கள திமுக இயக்குது, அவங்க ஒரு சதி திட்டத்தின் பேர்ல அவங்க வாண்டடா போராட்டம் பண்றாங்கன்ற விஷயத்த தொடர்ந்து திமுக மீது அவங்க பழி போட்டுட்டே வராங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு அந்த விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தை அவங்க வாபஸ் பெற்றிருக்காங்க. இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எப்படின்னா கட்டியே தீர்வுன்னு சொல்லி விமான நிலைய ஆணையம் ஒரு பக்கம் இருக்காங்க, ஒரு சைடு சிப்காட் நிறுவனங்கள் கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போதும்னு சொல்லி சோர்ஸ் மூலியமாக சில தகவல்கள்லாம் வருது. எது உண்மை? விவசாயிகளுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிக்க போறாரா இல்ல அவங்களுக்கு எதிராக செயல்பட போகிறாரா? அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான திட்டங்களை என்ன மாதிரி திட்டங்களா கொண்டு வர போறாங்க, சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.